நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, சிறுத்தை சிவா இயக்கத்தில் பிரம்மாண்ட ரீதியில் உருவான திரைப்படம் தாங்க சூர்யாவுடைய கங்குவா திரைப்படம். அதிக எதிர்பார்ப்பில் வெளியான அந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனமும் சில இதில் நல்ல விமர்சனம் பெற்று கொண்டு வருதுங்க. சூர்யா ரசிகர்கள் மட்டுமின்றி எல்லா ரசிகர்களுடைய நடிகர்களுடைய ரசிகர்களுமே இந்த திரைப்படத்தை ஆரவாரமாக ரசித்து கொண்டு வராங்க. இந்த திரைப்படத்தோட வசூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 350 400 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த திரைப்படத்துக்கு முதல் நாள் வசூல் பார்த்தீங்கன்னா 37 கோடி வரைக்கும் தாங்க பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது படக்குழுவினருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்குது. முதல் நாள் வசூல் கண்டிப்பாக 37 கோடி வரைக்கும் தாங்க வேர்ல்டு வைடாக பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் படக்குழுவினர் 2000 கோடிக்கு மேலே வெற்றி பெறும், 2000 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் வசூல் சாதனை புரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் தற்போதைக்கு நெட்வொர்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு 650 கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. நெட்வொர்த்தை கங்குவா திரைப்படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாருமே கொடுக்கலங்க. சில பலவங்க நெகட்டிவ் கமெண்ட்டுமே கொடுத்து கொண்டு தாங்க வராங்க. இந்த திரைப்படத்துக்கு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தேவை கிடையாது. அதே போல் கார்த்திக் இந்த திரைப்படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த திரைப்படத்தை மொத்தமாக சுருக்கி செகண்ட் பார்ட்டை கொண்டு வராமல் ஒரே பார்ட்டில் திரைப்படத்தை கதைத்தளத்தை சுருக்கி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தலும் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் சவுண்டு மட்டும்தாங்க கேட்டிருக்கே தவிர கதையில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது அப்படி சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்படி என்னதாங்க கருத்து நீங்கள் மைய கருத்து பார்த்தீங்கன்னா, கோவா காவல்துறைக்கு பிரான்சிஸ் சூர்யாவும் திஷா பதானியும் பணம் வாங்கி கொண்டு உதவி செய்கிறார்கள். அப்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூர்யாவிடம் ஒரு சிறுவன் தஞ்சம் அடைஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கிறாங்க. அந்த சிறுவனை கடத்துறதுக்கு ஒரு கும்பல் கடத்தி செல்றதுக்கு ஒரு இதாக இருக்கிறாங்க. அந்த கும்பல் கடத்தி செல்ற இருக்கிற நிலையில் அந்த கதையை பிறகு நகர்த்தி அப்படியே 1070ஆம் ஆண்டுக்கு நகர்த்தி கொண்டு போகிறாங்க. அங்கு நெருப்பை தெய்வமாக வணங்கக்கூடிய ஆதிக்குடியை சேர்ந்த கங்குவா என்ற சூர்யாவின் தீவை ரோமானிய குழு கைப்பற்ற நினைக்கிறதுங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தீவை சேர்ந்த உதிரன் சூர்யா வசிக்கும் தீவின் மீது போர் தொடுக்கிறாருங்க. எதிரிகளிடம் இருந்து தீவை சூர்யாவால் காப்பாற்ற முடிந்ததா, நிகழ்கிறதா, இல்லைன்னா நிகழ்கால பிரான்சிஸ் சூர்யாவுக்கும் கங்குவா சூர்யாவுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை என்ன, சிறுவனை கடத்த வந்த கும்பல் யார் என்ற கதையை கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணி இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காங்க. சூர்யா இந்த திரைப்படத்தில் எப்படி நடிக்கணுமோ அதே இதில் அவருடைய நெஞ்சை நிமித்தி இந்த திரைப்படத்தில் மாறு வேடத்தில் அவர் சூப்பர் ஹிட்டாக நடிச்சிருக்காங்க. அதே போல் உதிரன் வேடத்தில் பாபி தியோவில் இந்த திரைப்படத்தில் தோற்றமடிச்சிருக்காருங்க. அவருடைய நடிப்பும் அவருடைய வித்தியாசமான ஒரு கான்செப்டில் அவரை வடிவமைச்சிருந்தாலுமே இந்த திரைப்படத்தில் சண்டை காட்சிகளை அவருக்கு பெரிய லெவலுக்கு கொடுக்கலைங்க. அந்த சண்டை காட்சி அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே போல் திஷா பதானி நடிகையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பல காட்சிகளில் வந்தாலுமே கிளாமருக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாதுங்க. அந்த ரீதியில் அவங்க நடிச்சிருக்காங்க. அதே போல் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி அவங்களுடைய சிறப்பான நடிப்பை இந்த திரைப்படத்தில் சின்ன சின்ன குணச்சித்திர வேடத்தில் நடிச்சிருக்கிறது. சின்ன சின்ன கான்செப்டில் சின்ன சின்ன காமெடி கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலுக்கு சூட்டபிள் ஆகலைங்க. அதே போல் இந்த திரைப்படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காங்க. பாடல்கள் பெரிய லெவலுக்கு பிரம்மாண்டம் எதுவும் கிடையாதுங்க. சுமார ரீதியில் ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு பாடல் தாங்க கொடுத்துருக்காங்க திரைப்படத்துக்கு. மொத்தத்தில் சிறுத்தை சிவா இந்த திரைப்படத்தை எப்படி உருவமைச்சிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தை ஹாலிவுட் ரேஞ்சில் தமிழ் ரீதியில் பிரம்மாண்ட ரீதியில் அவர் எடுத்திருக்காங்க. இந்த ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கப்பட்ட கங்குவா திரைப்படம் தமிழ் மக்களுக்கு சூட்டபிள் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். கங்குவா திரைப்படத்தை பார்த்தவங்க அந்த படம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு.